ஓகே. ஸ்டார்ட் லேர்ன் ஃப்ளூஸ். ஸோ இதை பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே இருக்கும், 11th லெசனு. So picture A and CD photos and welche finden Sie typisch for Leben in der Stadt? Welche Aspekte fehlen? Vergleichen Sie. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிப்பிக்கலான சிட்டி லைஃபுக்கு எதெல்லாம் வந்து டிப்பிக்கலாக இருக்குது, இல்லை இதெல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, ஸோ இந்த வேர்ட்ஸ் தான், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஆக் ஹவுஸு, ஹை பில்டிங் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறமா என்ன இருக்குது, ஃபெர்கேஸ் மிட்டல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதெல்லாம் இருக்குது, பர்கேரு அந்த மாதிரி. ஸோ இது வந்து நம்ம சும்மா வாக்கிங்க்கான ஒரு பிளேஸு. என்னது வாக் பண்ணலாம், அங்கே ஷாப்ஸ் இருக்கும், எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிளேஸ். இது வந்து நேச்சர். ஸோ திஸ் ஆல்சோ ஹை பில்டிங் அண்ட் ஹை பில்டிங் வித் மால்ஸ், ஷாப்ஸ் அந்த மாதிரி. இது வந்து ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் மாதிரி ரொம்ப ஹையாக டால் பில்டிங்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது. ஸோ இது தவிர வேற என்ன ஆஸ்பெக்ட் இங்கே வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இது என்னென்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபெயில் இந்த ஆஸ்பெக்டை வந்து லேண்ட் லீஷர் லேபன், அதாவது அவுட் ஆஃப் சிட்டி அந்த லேண்ட் அந்த மாதிரி லைஃப் இல்லை. நேச்சர் அவ்வளோவா இல்லை ஆக்சுவலி. ரொம்ப பீஸ்ஃபுல் அமைதியான பிளேஸ் இருக்காது. அப்புறம் வேனிகர் ஃபெர்கேர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ லெஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ் மேம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுடுங்க. எஸ் மேம். ஸோ ஓகே, இதில் வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா, ஃபோட்டோ ஏ எடுத்துட்டிங்கன்னா அந்த என்னென்ன இருக்குது, மொபிலிட்டி இருக்குது, ஹை பில்டிங்ஸு, வெஹிக்கல்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணோன்னா, das Foto zeigt eine beliebte Straße mit Autos, eine Straßenbahn und modernen Hochhäusern, typisch for the Mobilität in the Stadt. ஸோ இது எப்படி என்ன காமிக்குதுன்னா, ஒரு சிட்டியில் வந்து எவ்வளோ ஈஸியாக மொபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறது காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஸோ நல்ல அட்மாஸ்பியர். இங்கே வந்து ஃபூஸ் கேங்கர் ஜோன், அதாவது பெடஸ்ட்ரெயின், ஸோ நைட் பப்ஸு, பார் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ ஆஃப் dem Foto sieht man eine stimmungsvoll Gasse mit Kneipen oder kleinen Läden, ஸோ ஸ்மால் ஷாப்ஸு அந்த மாதிரி பப்பு, பார் இதெல்லாம் இருக்குது. Er wird gemütlich und typisch for this Nachtleben oder Einkaufsviertel. ஸோ இது வந்து ஒரு ஷாப்பிங் ஏரியா மாதிரி, ஷாப்பிங் ஏரியா. அது அப்புறமா நைட் லைஃபு, நைட்டில் சில பேர் போய் கடையில் போய் வாங்குறது, என்ஜாய் பண்ணுறது, பார்ட்டிஸ் வைக்கிறது, அந்த மாதிரி நைட் லைஃப். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லேயும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் Stimmenhaus Leipzig. ஸோ வாய்ஸ் ஃப்ரம் Leipzig, Worüber sprechen Sie? ஸோ எதை பற்றி பேசுகிறாங்க இவங்க? ஸோ Kreuzen Sie die Themen. ஸோ இதில் எந்த டாபிக் பற்றி எல்லாம் பேசுகிறாங்கன்னு நீ மார்க் பண்ணும். Person 1, 2, 3. ஸோ ஓனன்னா ஹவுசஸ், ஆர்பைட்டு, ஃப்ரைசைட், ஆங்கிபோட்டு, ஃபெர்கேரு, ஃபெர்கேஸ் மிட்டல். ஸோ பர்சன் 1 வந்து எந்த டாபிக் பற்றி எல்லாம் பேசுகிறாரு, பர்சன் 2 அந்த மாதிரி. Person 1. Ich kenne fast jede Ecke in der Stadt, weil ich durch meine Arbeit überall hinkomme. Ich bin Fahrradkurier. Mein Arbeitsplatz sind die Straßen von Leipzig. Ich kenne alle Ecken, nicht nur die bekannten Straßen in der Innenstadt oder die Hauptstraßen mit viel Verkehr. Ich transportiere Dinge bis maximal 5 Kilo in meinem Rucksack. Oft bin ich für Apotheken unterwegs und bringe Medikamente oder ich fahre für Betriebe und Büros. Ich kenne inzwischen die schnellsten Wege von A nach B. Navi und GPS brauche ich nur selten. Vielleicht für eine Adresse ganz am Rand der Stadt.
Ich wohne in einer Straße mit vielen alten Häusern. In meinem Stadtviertel wurden inzwischen viele Häuser renoviert, aber das Haus, in dem ich wohne, noch nicht. Und es hat keinen Aufzug. Aber dafür ist die Miete ziemlich günstig. Leipzig ist einfach meine Stadt. Ich möchte nicht weg von hier. Person 2. Ich bin nach Leipzig gekommen, weil So, version 9 வந்து எந்த டாபிக் பத்தி எல்லாம் பேசினாரு? Arbeit, Arbeit. Freizeit, Angebot, So, Arbeit பத்தி பேசினாங்க. அதுக்கப்புறமா ஓனன் பத்தி பேசினாரு. So, Freizeit பேசல. அதுக்கு வந்து Verkehr. எது பேசினாரு? mich die Firma hierher geschickt hat. Zuerst habe ich gedacht, dass ich nicht lange bleibe. Aber dann habe ich schnell eine Wohnung in einem schönen Viertel gefunden. Die ist auch billiger als in Berlin. Die Lage ist gut und der Weg zur Arbeit ist auch viel kürzer. Mein Büro liegt mitten in der Fußgängerzone. Das ist praktisch. Jetzt bin ich schon 3 Jahre hier und mag die Stadt inzwischen richtig gern. Nach der Arbeit treffe ich mich oft mit Freunden. Es gibt so viele tolle Cafés in Leipzig und schöne kleine Läden mit interessanten Schaufenstern. Ich wohne jetzt richtig gern hier. Als Berlinerin habe ich zuerst gedacht, dass es in Leipzig langweilig ist. Aber es gibt eine richtig gute Szene für Musik und Kunst. Das Kunstkraftwerk oder das Kunstzentrum Spinnerei oder auch das Werk 2. Dort, wo früher die Industrie war, gibt es jetzt Clubs und Galerien. Das Angebot an Musik ist echt riesig. Jeden Tag ist etwas los. Ich bin besonders gern im Werk 2. Die Konzerte, die Atmosphäre auf dem alten Fabrikgelände, die Kneipe, die Leute. Das ist einfach toll. சரி, இவங்க எதை பத்தி பேசினாங்க? Arbeit, Mom, Arbeit. Freizeit, Angebot, அப்புறம் ஓனன். Wohnen, Mom. Okay. Person 3. Ob die Leute Leipzig jetzt gut oder schlecht finden, ist mir egal. Ich fühle mich hier wohl. Ich lebe ohne Auto, aber ich fahre für mein Leben gern Motorrad. Am Wochenende mache ich allein oder mit meinen Kumpels Touren in der Umgebung. Ich liebe die Geschwindigkeit, das Tempo auf einer Straße mit vielen Kurven. Was kann schöner sein? Es gibt auch super schöne Seen in der Region und mit dem Motorrad bin ich schnell dort und brauche nicht lange einen Parkplatz zu suchen. In der Stadt bin ich oft öffentlich unterwegs, mit Bus und Straßenbahn. Ich wohne in einem Hochhaus am Stadtrand. Also der Stadtteil und die Lage sind ja nicht so schön, aber ich wohne gern da. Ich habe vom 11. Stock eine schöne Aussicht und die Nachbarn in den beiden anderen Wohnungen auf unserem Stock sind einfach super. Wir kennen uns und wenn jemand was braucht, dann helfen wir uns auch gegenseitig. Ich will auf keinen Fall von hier weg, auch weil ich 2 total coole Billardkneipen bei mir in der Nähe habe. Das ist neben dem Motorrad das Wichtigste. Mit meinen Kumpels Pool oder Snooker spielen und dann vielleicht noch durch 1 oder 2 andere Kneipen ziehen. Was will man mehr? Okay. இவர் எதை பத்தி பேசுறாரு? Wohnen, Mom. Wecker, Verkehrா? yes, Mom. அப்புறம் Next வந்து Freizeit, Angebot, Angebot. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா மறுபடியும் நீங்கள் இந்த ஆடியோ கேட்டுட்டு அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஓனன், இந்த ஓனன் பற்றி பேசினாருன்னா என்ன சொன்னார்? ஃபீல ஆல்ட ஹவுசர் வேர்டன் ரினோவியட் மெனி ஹோல்ட் ஹவுசஸ் வந்து என்ன பண்ணணும்னா ரினோவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இப்போ ஆர்பைட்னா ஆர்பைட் பற்றி என்ன சொன்னார், ஃபெர்கேர்னா ஃபெர்கேர் பற்றி என்ன சொன்னாங்க. ஸோ இந்த லிசனிங் எல்லாம் நீங்கள் மறுபடியும் அலாங்க ஆப்பில் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிங்க, சரிங்களா? Yes, Mom. அப்போ உங்களுக்கு அந்த லிசனிங் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு Yes, Mom. விட்டுடாதீங்க இந்த மாதிரி லிசனிங் பார்ட்ஸ் எல்லாம். ஓகேவா? Yes, Mom. ஓகே.
Welche Orte in einer Stadt sind wichtig für Sie? Was machen Sie dort? ஸோ நீங்கள் வந்து என்ன சிட்டியில் வந்து எந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ எக்ஸாம்பிள், ich finde eine schöne Fußgängerzone wichtig. ஸோ ஒரு நல்ல பெடஸ்ட்ரெயின், பியூட்டிஃபுல்லான பெடஸ்ட்ரெயின் இருந்துச்சுன்னா நாங்கள் ich mag interessante Geschäfte. ஸோ நிறைய ஷாப்ஸு, நிறைய இடம் அப்படி தானே இருக்குது. இப்போ டி நகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸு, வாக்கிங் ஜோன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? Yes, ஸோ ma'am. நம்ம ஏரியாலையும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க, அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட், bist du ein Stadtmensch? நீங்கள் வந்து ஒரு சிட்டி மேனா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ in einer Stadt of order of dem Land leben, நீங்கள் வந்து சிட்டியில் வாழ்கிற ஒரு பீப்புளாக லைக் பண்ணுறது, வாழறது கிடையாது. do you like to live in the city இல்லை outside of the city? ஸோ அது என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்? ஸோ இந்த மாதிரி டாபிக் வந்தால் கூடவுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த தேமா இருக்கு இல்லைங்களா, Yes, ma'am. அந்த டாப்பிக்கில் B2ல வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அதை பற்றி பேசணும். Yes, ma'am. ஸோ அந்த மாதிரி டாபிக் பற்றி பேசணும் போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்ட் ஆர்டர் ஆஃப் டம் லேண்ட் லேபன். ஸோ இது எப்படி டிஸ்கஸ் பண்ணுறது, ஃபோர்டைல நாக்டைல, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும், ஸோ இது கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? எதெல்லாம் Yes, ma'am. இம்பார்ட்டன்ட் சொல்லுன்னு அதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ lesen Sie die Kommentare in Forum. Zu wem passt welcher Satz? ஸோ இது வந்து இந்த கமெண்ட்ஸ் இந்த ஃபோரம்ஸ் பைட்டாக, ஸோ இது ஆர்டிக்கல் இதை படிச்சுட்டு எந்த சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸ் வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னு மார்க் பண்ணு. ஸோ படிக்கிறீங்களா? Yes, மீனிங் ma'am. படிச்சிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் மேம். சரி படிங்க. Han Solo lebt ihr lieber in der Stadt oder seid ihr Landmenschen? Was ist für ich wichtig? Ich studiere in einer Großstadt und kann mir kein anderes Leben vorstellen. Interessante Leute. Hier trifft man immer welche. Ich brauche diese Inspiration. Hier ist Tag und Nacht etwas los. Irgendein tolles Konzert oder Kulturfest kann man immer besuchen. Wie ist das bei euch? Euch? So lebt ihr lieber in der Stadt oder seid ihr Landmenschen? So do you like living, do you prefer to live in the city இல்லைன்னா outside of the city? So countryside. So was ist für euch wichtig? So உங்களுக்கு என்ன important? Ich studiere in einer großen Stadt und kann mir kein anderes Leben vorstellen. So அதனால நான் வேற எதுவுமே இமேஜின் பண்ண முடியாது. Interessante Leute, interesting people. Here trifft man immer welche. So here we can meet some, always meet some. அந்த welcheன்னா we meet some. சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த சம்ன்றதுக்கு welche. Ich brauche diese Inspiration. So I need this inspiration. Here is Tag und Nacht etwas los. Day or night something will be happening. சிட்டியில் பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? Irgendein tolles Konzert oder Kulturfest kann man immer besuchen. Wie ist das bei euch? So some great concerts இல்லை ஏதாவது ஒன்று கல்ச்சர் ஃபெஸ்டிவல், அது ஏதாவது ஒன்று நம்ம விசிட் பண்ணிகிட்டே இருக்கலாம், எப்போ வேணாலும் விசிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ உங்ககிட்ட எப்படி, ஹவ் இஸ் வித் யூ? Beim Landsmark anscheinend ich wohne und arbeite zwar in der Stadt, aber mir ist es hier eigentlich immer so laut und stressig. Am Wochenende fahre ich immer Ausland an irgendeinen einsamen See zum Baden oder in der Wald. Da ist auch keiner, der mich sorgt und ich kann die Ruhe genießen. ஸோ லேண்ட்மென்ஸ், ஸோ கண்ட்ரியில் இருக்கிறவங்கள நீங்கள் அப்படின்னு
அன்சீஷ்னன்ட். ஸோ இந்த ஒக்காபுலரி கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். B1 ஒக்காபுலரியே நிறைய வந்துடும் அதில், சரிங்களா? B1 ஒக்காபுலரியும் படிச்சுக்கோங்க. B2 ஒக்காபுலரி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பார்த்துட்டு. ஸோ அப்பேரண்ட்லி நானும் ஒருத்தர் தான், நானும் ஒருத்தர், ஐஎம் ஒன் அப்படின்னு சொல்றது தான் அன்சைஷ்னன்ட் பின் இஷ் ஐனர்ஸ். அப்பேரண்ட்லி ஐஎம் ஒன். Ich wohne und arbeite zwar in der Stadt, aber mir ist es hier eigentlich immer so laut und stressig. ஆனா எனக்கு வந்து even I work in the city, so here it is actually very loud, noisy ஆ இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸிங்கா இருக்கும். Am Wochenende fahre ich immer aufs Land. So weekendலன்னா நான் கண்டிப்பா outside of city போயிடுவேன். An irgendeinen einsamen See, lonely sea இல் zum Baden, so for bed, so swim பண்றதுக்கு, order in den Wald, forestல போயிடுவேன். Dort ist auch keiner, der mich stört. There is no one who can disturb me. Und ich kann die Ruhe genießen. I can enjoy the peace. படிங்க. Stadi, ich mochte nicht in der Stadt wohnen. Eins Korns Haus mit Garten und ich kann sagen, das ist meins, das konnte ich mir in der Stadt gar nicht leisten. Überhaupt kostet in der Stadt alles mehr. Und in irgendeiner kleinen Wohnung im Zentrum mochte ich auch nicht leben. Sicher hat die Stadt auch Vorteile, aber ich bliebe lieber in meinem kleinen, gemütlichen Dorf. Hier sprachen viele Leute noch Dialekt, jeder kennt jeden und wir helfen uns auch gegenseitig. ஸோ இது மீனிங் சொல்றீங்களா? எஸ் மேம், ட்ரை பண்றோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்துன்னா இஷ் மாப்த நெக்ஸ்ட் ஸ்டார்ட் போகணும்னா கண்ட்ரி சைட் வந்துட்டு நான் வந்து லிவ் பண்ண வந்து விரும்பல. அங்க வந்து ரொம்ப போரிங்கா இருக்கு. நான் வந்துட்டு மிடில் ஆஃப் த சிட்டில வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வந்துட்டு அந்த நாய்ஸ், அப்புறம் எல்லா இடத்துக்கும் வந்துட்டு டிரைவ் பண்ண வந்து எனக்கு எல்லா இடத்துக்கும் எனக்கு வந்து டிரைவ் பண்ணி போறது வந்து பிடிக்கல. ஸோ வந்துட்டு எனக்கு வந்து எல்லாமே பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும். ஓகே. அது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே பக்கத்துல இருந்தா அது வந்து இன்னும் நல்லா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன். ஓகே. So ich möchte nicht in der Stadt wohnen அப்படின்னா I don't like to live in the city. Ein schönes Haus mit Garten und ich kann sagen, this is meins. So என்னோட வீடு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் வித் கார்டன். ஐ கேன் சே திஸ் இஸ் மைன், என்னுடையது அப்படின்னு சொல்லலாம். thus konnte ich mir in der Stadt gar nicht leisten. ஆனா இந்த சிட்டில வந்து என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு வீடு வித் கார்டன். Überhaupt kostet in der Stadt alles mehr. ஸோ அதை விட மெயின்லி என்னன்னா எல்லாமே அதிகமாக காஸ்டாக இருக்கு சிட்டியில். Und in irgendeiner kleinen Wohnung im Zentrum möchte ich auch nicht leben. ஏதோ ஒரு ஸ்மால் வீடு சென்டர்ல இருக்கணும்னா எனக்கு பிடிக்காது. Sicher hat die Stadt auch Vorteile, aber ich bleibe lieber in meinem kleinen gemütlichen Dorf. ஸோ ஷுவர் சிட்டியில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நான் வந்து என்னோட ஒரு ஐ லைக் டு ப்ரிஃபர் இன் ஸ்மால் கம்ஃபர்டபுள் வில்லேஜ்.
Hier sprechen viele Leute nach Dialekt. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் டயலெக்ட்ஸ் அப்படின்னா வில்லேஜ் லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்கும், சிட்டி லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுதான் சொல்றாங்க டியாலெக்ட். ஏடன் கென்ட் ஏடன். So each one knows everyone, and we are helpful. So gegenseitig, we help at the same time. We help each other also. இது படிங்க. Moment. Klein Wohnung in Zentrum. Genau so ein habe ich unter Finde es toll. Ich wohne mitten in der Stadt und ich kenne meine Nachbarn deutlich auch. Trotzdem kann ich hier leben, wie ich will. Das geht in einem Dorf eindeutig nicht. Was ich mag oder nicht. Das geht keinen etwas an. Aber dann braucht man auf dem Land ein Auto. Hier in der Stadt brauche ich keins. Ich kann alles mit dem Rad erreichen. Okay, kleine Wohnung im Zentrum, small apartment in the center. Genauso eine habe ich. So exactly I have one and I find it great. Ich wohne mitten in der Stadt und ich kenne meine Nachbarn natürlich auch. I live in the middle of the city and of course I know my neighbor. Trotzdem kann ich hier leben, wie ich will. So even though I can live however I want, எப்படி வேணாலும் நான் இங்க இருக்கலாம். Das geht in einem Dorf eindeutig nicht. ஆனா இது கண்டிப்பா வந்து ஒரு வில்லேஜ்ல கண்டிப்பா எப்படி வேணாலும் இருக்கலாம்னு இருக்க முடியாது. Was ich mache oder nicht, das geht keinen etwas an. நான் இங்க என்ன பண்றேன் என்ன பண்ணல யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. Außerdem braucht man auf dem Land ein Auto. இதுவே நான் கண்ட்ரில இருந்தேன்னா வில்லேஜ்ல இருந்தேன்னா எனக்கு கண்டிப்பா டாக்ஸி வேணும். Here in the Stadt brauche ich keins. இந்த சிட்டில எனக்கு தேவைப்படாது. Ich kann alles mit dem Rad erreichen. I can reach everywhere with the bicycle. So, mag den Lärm in der Stadt nicht und fährt off in die Natur. So, இது யார் சொன்னா? இந்த மேல இருக்கிறவங்க 4 பேர்ல. Sati Mom. So, mag den Lärm in der Stadt nicht. So, இவர் என்ன சொல்றாரு ஆக்சுவலி, எனக்கு வந்து சிட்டில இருக்கிற நாய்ஸ் வந்து பிடிக்காது, அதனால என்ன பண்றேன் நான் வந்து அடிக்கடி நேச்சருக்கு போயிடுவேன், ஐன்சாங் லோன்லி சீக்கு போயிடுவேன், ஃபாரஸ்ட்க்கு போயிடுவேன்னு சொல்லியிருக்காங்கல்ல பைன்னு. ஓகே, அடுத்தது gefallen die Menschen und Veranstaltungen in der Stadt. ஸோ பீப்பிள் ஈவெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. யாரு? Okay. Glaubt, dass man nur in der Stadt wirklich frei leben kann. So things that only in the city மட்டும் ஃப்ரீயா வாழலாம். இவங்கதான் மோமா. ஸோ யாரும் என்ன எதுவுமே நினைக்க மாட்டாங்க, நான் ஃப்ரீயா எப்படி வேணாலும் ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு தான். ஓகே, அடுத்தது findet das Leben in der Stadt zu teuer. ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு. ஓகே, ஸோ இங்கே வந்து நிறைய வேர்ட்ஸ் இங்கே பார்த்துருப்பீங்க. ஐனரு, மைன்ஸு, கைனு, வெல்ஷர். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆர்டிகல் வேர்ட் அஸ் ப்ரோனோம்னா யூஸ் பண்ணுவாங்க. Ich bin ein Landmensch, bin ich ein Landmensch. நான் ஒரு கண்ட்ரி மென்னா அப்படின்னு கேட்குறாங்க. யா ஐ எம் ஒன் அப்படின்னு சொல்றதுக்கு ich bin einer அப்படின்னு சொல்லணும் மேஸ்குலினுக்கு. அதே மாதிரி is das dein Haus? Ja, das ist meins. So mein Haus அப்படின்னு சொல்ல வேண்டிய அது என்னுடையது அப்படின்னு சொல்லி meins அப்படின்னு சொல்லணும். Was for eine Stadt is this? What type of city is this? Es ist keine in der. So it is nothing. Interessante Leute. Hier trifft man welche. Interesting people. Here you can meet some.
அப்படின்றதுக்கு எப்படி சொல்லணும். ஸோ ஸோ ஐனர்ன்றது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இன்டெஃபினிட் ப்ரோனோமன், ஆர்டிக்கல் வேர்டு, பர்சனல் ப்ரோனோமன் அப்படின்னு எல்லாம் யூஸ் பண்ணணும். ஆர்டிக்கல் வந்து ஐனன் யூஸ் பண்ணலாம். ப்ரோனோமன் வந்து யா இஸ் நேமே ஐனன். ஸோ ப்ரோனம் ஐனர் சப்ஜெக்டா ஐனர் ஹேட் angerufen, someone has called me, aber ich weiß nicht wer, but I don't know who. ஒருத்தர் கால் பண்ணாரு, அந்த ஒருத்தர்ன்றதுக்கு ஐனர், அந்த ஒருத்தர் கால் பண்ணாரு ஆனா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இட் இஸ் யூஸ்ட் as a சப்ஜெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹலோ, கிளாஸ்ல இருக்கேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா மைண்ட்ஸ், பொசசிவ் ப்ரோனோமன், பெசிக்ஸ் அன்சைகண்ட். ஸோ இது என்னன்னா தஸ் இஸ் மைண்ட் புக்கு, என்னுடைய புக் அப்படின்னு. இதுவே வந்து அலோனா கூட போட்டுக்கலாம். மைண்ட் புக்கு அதோட மீனிங் தான் வரும். தஸ் இஸ் மைண்ட்ஸ், அது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு தஸ் இஸ் மைண்ட்ஸ். ஸோ அது வந்து ரீப்ளேஸ் ஆகும். மைண்ட் புக்குன்றது ரீப்ளேஸ் ஆகும் தஸ் இஸ் மைண்ட். கைனை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா நெகேஷன் சொல்லி ஷாவ கைனை சைட் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஹாஸ் டூ ஐன ஈடே ஏதாவது ஐடியா இருக்கான்னா நைன் கைன நோ நத்திங் அப்படின்னு சொன்னா நோ ஐடியா, கைன ஐடியா தான் ரீப்ளேஸ் ஆகுது. அதே மாதிரி வெல்ஷ் அப்படின்னு ஃப்ராக ப்ரோனோமன். ஸோ இது வந்து கொஷன் ப்ரோனோம்னா யூஸ் பண்ணிடுது. மித் நோமன் வெல்ஷே ஃபார்பர் கெஃபெல்டியர். ஸோ என்ன கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா இது வந்து ஆர்டிக்கல் வேர்டு, கொஷன் வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க இஸ் சேஹே ஃபீல யாக்கன் வெல்ஷே கெஃபெல்டியர். ஸோ ஐ சி மெனி யாக்கர். ஸோ விச் ஒன் டு யூ லைக்? வெல்ஷே. ஸோ வெல்ஷே யாக்கர் மென்ஷன் பண்ண வேணாம், வெல்ஷே. ஸோ இது வந்து இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இர்கெண்டைன் எதுக்கு யூஸ் பண்றோம்னா சம்மன். ஸோ இர்கெண்டைன் நிக்ட் கெனாவ் பெஸ்டிம்ட், எக்ஸாக்டா என்னன்னு தெரியாது, ஏதோ ஒன்று அப்படின்னு. eine unbestimmte Auswahl verwendet wenn man über etwas spricht, das nicht concrete oder nicht bekannt ist. இது நம்மளுக்கு யாரு என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா இர்கெண்டைன். மாஸ்குலினுக்கு இர்கெண்டைன், ஃபெமினினுக்கு இர்கெண்டைன், நாய்ட்ரமுக்கு இர்கெண்டைன், ப்ளூரலுக்கு இர்கென்வெல்ஷ். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இங்க இதுதான் போகணும். கிஃப்ட் இஸ் ஹியர் இன் த நேஹ ஐன பேங்க். ஸோ இங்க ஏதாவது பேங்க் இருக்கானா டுட் மியர் லைஃப் ஹியர் கிஃப்ட் இஸ். இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன சொல்றோம்? கைன. சாரி, கைன. ஓ ஃபிண்டே இஸ் ஷைன் போஸ்ட். ஸோ இங்க ஒரு எங்க இருக்காங்க போஸ்ட் அப்படின்னு, வேர் கேன் ஐ ஃபைண்ட் த போஸ்ட்? கிளைஷ் த ட்ரூபன் இஸ்ட். ஸோ அங்கதான் ஒன்று இருக்கு. ஸோ ஐன போஸ்ட்ன்னு ஃபுல்லாக மென்ஷன் பண்ண வேண்டாம். கைனா பேங்க் அப்படின்னு சொல்லவே வேண்டாம், வெறும் ஆர்டிக்கலோட நிறுத்திடலாம். இன் வெல்ஷம் பார்க் அண்ட் மன் குட் ஜாகன். ஸோ எந்த பார்க்கில் வந்து ஜாகிங் போகலாம் அப்படின்னா இந்த இதில் வந்து என்ன போடணும்னா அந்த டேஷில் வந்து எஸ்கேப் நுவர் ஐனன் ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அது வந்து டென் ஸ்டார்ட் கார்டன். ஸோ அந்த டேஷில் வந்து ஐனன். கிஃப்ட் இஸ் ஹியர் இன்ஃபியர்டல் அண்ட் ஸ்விம் பாத். ஸோ இங்கே இந்த ஏரியாவில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கா அப்படின்னா நைன் ஹியர் கிஃப்ட் இஸ் லைடர் கைன்ஸ் கிடையாது. ஓ கிஃப்ட் இஸ் கெஷாஃப்டர் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அக்கன். ஸோ ஸ்போர்ட்ஸ் திங்ஸ் வாங்குறதுக்கு எங்கே இருக்கு? செம்டும் கிஃப்ட் இஸ் நேச்சுரலிஷ் சம். வெல்ஷ். சென்டர் போனீங்கன்னா அங்க சில இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அதேதான் இர்கெண்டைன் ஐன வெல்ஷன் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதுதான். ஸோ ஆர்டிகல் சிங்குலர் ஃபார்ம் வந்து ஐன யூஸ் பண்றதுக்கு we are finden Irgendein cafe, we find some cafes. Plural form Welsh
irgendwelche gibt es hier irgendwelche cafes இங்க ஏதாவது cafes இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு yeah we have some pronoun யூஸ் பண்றதுக்கு als cafe wir finden irgendeins so இருக்கு சில காஃபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். So when they start erwacht, when the city wakes, erwacht. Morgens um 5 wer arbeitet schon diese Zeit? Oder immer noch, wer ist sonst noch unterwegs? ஸோ யாரெல்லாம் காலையில் 5 மணிக்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு கேட்குறேன். மார்கன்ஸ் அண்ட் ஃபுட் வேர் ஆர்பைட்டட் ஷானும் டீசல் சைட். ஸோ 5 மணிக்கெல்லாம் யார் ஒர்க் பண்ணுவாங்க? சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க, ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட் இருக்கும். சில பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க ஆஃபீஸ்க்கு, இல்லை சில பேர் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. Who is on travel? ஸோ இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ படிங்க. Morgens um 5 Uhr im Allgemeinen Krankenhaus Blick für Freddy Ziegler ist seit 21 Uhr im Dienst. Nach einer Stunde bis die Kollegen unter Frustration kommen. Die Nacht war wie so oft unruhig. 2 Patienten hatten Probleme. Einer hatte nach einer Operation plötzlich Honigfieber. Ein anderer hat mich Schicker 10 Mal gerufen. Und in der Nacht gab es in der Innenstadt einen schweren Unfall und mehrere Verletzte oder eingeliefert. Also ein ganz normaler Nachtdienst. Freddy beginnt jetzt alles für die Übergabe vorzubereiten. Um 7 Uhr ist seine Sicht zu Ende und hat Feierabend. So morgens um 5 Uhr im Allgemeinen Krankenhaus General Hospitalல வந்து மார்னிங் 5 o'clock ஃப்ளெகர் ஸோ கேர்டேக்கர் இவர் வந்து ஃப்ரெட்டி ஜீக்லர் வந்து 21 ஷுவர். ஸோ 21 ஷுவர்னா என்ன டைமு? 10 o'clock. ஸோ நைட் டியூட்டி சரிங்களா, இன்டீன்ஸ் டியூட்டி. ஸோ நாக் eine Stunde. ஸோ 1 hourல வந்து அவங்க கொலீக் வர போறாரு ஏர்லி ஷிஃப்ட்டுக்கு. ஸோ அது முடிஞ்சிடும். நைட்டு வந்து ரொம்ப அமைதியா இல்லை. ஸோ இட் வாஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. 2 பேஷண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு. 1 had an ஆப்ரேஷனுக்கு அப்புறமா உடனே ஃபீவர், ஹை ஃபீவர் வந்துச்சு. இன்னொருத்தர் வந்து 10 times ஆச்சும் என்னை கால் பண்ணிட்டாரு. அண்ட் நைட்டில் வந்து இன்னர் சிட்டியில் வந்து ஒரு டெரிபலான ஆக்சிடெண்ட் வேற நடந்துச்சு. நிறைய பேர் இன்ஜூர் ஆகிட்டு இங்கே வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸோ நார்மல் நைட் டியூட்டி மாதிரி. ஸோ அவர் எப்பயும் போல் என்ன பண்ணுறாரு, அவரோட டியூட்டி என்னென்ன பண்ணியிருக்காரு நைட்டுன்றது அவரோட ஒர்க் வந்து இன்னொருத்தர் 7 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு வரவங்கக்கிட்ட கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அது கொடுத்துறாரு. ஸோ இவரோட ஷிஃப்ட்டு எண்ட் ஆக போகுது. ஸோ ஃப்ரீ ஆகிட்டாரு, ஒர்க் முடிஞ்சிச்சு. Nicht weit von Krankenhaus entfernt liegt die Bäckerei Buke. 5 Angestellte und der Chef sind seit 2 Uhr bei der Arbeit. In der Backstube ist es sehr warm. Es riecht nach frischem Brot. Alle arbeiten konzentriert und schnell. Pünktlich um 5 Uhr kommt wie jeden Morgen Vera, die Fahrerin, mit einem Auszubildenden. Sie lädt große Körbe mit frischem Brot ins Auto. Der Auszubildende hilft ihr dabei. Ich fahre jetzt zu den größeren Kunden und bringe ihnen ihre Bestellungen. ஸோ நாட் ஃபார் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் வந்து அங்கே ஒரு பேக்கரி இருக்குது. அங்கே 5 ஹெல்பர்ஸு, பாஸு
2 மணிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த அவன் வந்து ரொம்ப அந்த பிளேஸ் வந்து ரொம்ப வார்மா இருக்கு. ஃப்ரெஷ் பிரெட் ஸ்மெல் வருது. எல்லாருமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபாஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஷார்ப்லி 5 o'clock வந்து எவ்ரி மார்னிங் வேறான்றவங்க வராங்க. அவங்க டிரைவரு வித் அ ஹெல்ப்பர். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பெரிய பேஸ்கெட் ஃபுல்லா ஃப்ரெஷ் பிரெட் வந்து டாக்ஸில எடுத்துட்டு ஹெல்ப்பர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பெரிய கஸ்டமர் கிட்ட போய் அவங்களோட ஆர்டரை டெலிவர் பண்ண போறாங்க. ஸோ இதை படிங்க. Zur Gelesen seid bei der Arbeitstag auf im Standischen Bahnhof. Das große Tor wird geöffnet, ein Reinigungsfahrzeug macht sich auf den Weg. Bevor das automatische Tor wieder herunterfährt, geht ein Obdachloser mit seinem Skalpell hinein. Keiner hindert ihn daran oder sagt etwas. Er lächelt und sagt, Max fährt immer als erster weg und dann lässt er das Gärgentor kurz vor mich offen. Ich habe dann es 11, bis er wieder zurückkommt, einen trockenen Platz zum Scalpen. Der Max ist ein Guter. Wo der Obdachlos bisher die Nacht verbracht hat, sagt er nicht. ஸோ அட் த சேம் டைம் வந்து ஒர்க் டே ஸ்டார்ட் ஆகுது. சிட்டியில் இருக்கிற அந்த முனிசிபல் பில்டிங் யார்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க பெரிய கேட் வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் அந்த கிளீனிங் வெஹிக்கல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வெளியில் கிளம்புது. பிஃபோர் அந்த ஆட்டோமேட்டிக் டோர் வந்து க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து அங்கே வந்து ஒரு ஹோம்லெஸ் பர்சன் வந்து அவரோட ஸ்லீப்பிங் பேக் எடுத்துட்டு உள்ளே போயிடுவார். ஸோ நோ ஒன், யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஹீ சேஸ் மார்க்ஸ் ஃபாத்திமர், இந்த வண்டியோட மார்க்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்டாக போயிடுவார் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவார். க்ளோஸ் பண்ணிடுவார். இஷாபா தன் தி செல்ஃப். ஸோ எனக்கு வந்து 11 o'clock வரைக்கும் திருப்பி இந்த வண்டி எல்லாம் க்ளீன் முடிச்சுட்டு வர வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ட்ரை பிளேஸ், தூங்குறதுக்கான ஒரு நல்ல ட்ரை பிளேஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். மார்க்ஸ் வந்து அவர் ரொம்ப நல்ல பர்சன். ஸோ அவர் வந்து நைட் எங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணார், எங்கே தான் தூங்கினாருன்னு யார்கிட்டயும் எதுவும் சொல்லவும் மாட்டார். ஸோ இது ரிஸ்டிக் ஆர்டர் ஃபால்ஸ் மார்க் பண்ணணும். ஃப்ரெடி ஹேட் ஹாய்டே இம் நாக்டிஸ்ட் நிக்ட் மேர் ஆர்பைட் ஆல்ஸ் யூப்ளிஷ். ஸோ ஆஸ் யூஷுவலாக வந்து ஃப்ரெடிக்கு வந்து நைட் டியூட்டி இல்லை. ரிஸ்டிக் தானே, ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸிங்காக இருந்துச்சுல்ல, எப்பயும் போல நைட் டியூட்டி இல்லைல்ல. So in der Bäckerei arbeiten seit 2 Uhr nachts 5 Personen. False ma'am. Okay. Die Fahrerin lädt das frische Brot allein ins Auto. Richtig ma'am. ஃபால்ஸ். அவங்களுக்கு தான் ஹெல்ப்பர் இருக்கிறாங்கல்ல. ஸோ அந்த ஹெல்ப்பர் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. அடுத்தது im Bauhof der Stadt wird die ganze Nacht gearbeitet. Richtig ma'am. எப்படி? ஸோ அந்த இவங்க இந்த வந்து நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்களா? இல்லைல்ல, மார்னிங் ஏர்லி மார்னிங் தானே கிளம்புறாங்க கிளீனிங்க்கு. ஸோ der Obdachloser kann für ein paar Stunden im Bauhof schlafen. Richtig ma'am. ஸோ அவர் வந்து ஹோம்லெஸ் பர்சனுக்கு வந்து சில மணி நேரம் இங்கே தூங்கலாம் இல்லைங்களா? Yes ma'am. ஓகே. ஸோ இது எப்படின்னா அட்ஜெக்டிவே வந்து நவுனா எடுத்துக்கலாம். ஸோ டேர் ஓப்டாக்லோசர் அப்படின்னு ஐன் ஓப்டாக்லோசர். ஸோ வந்து
மண்ணுன்னு சொல்ல வேண்டாம். இங்க வந்து மண்ணுன்னு பர்சன்னே சொல்ல. டேர் ஓப் டா க்ளோசர். ஸோ அதாவது ஹோம்லெஸ், த ஹோம்லெஸ் மேன்னு சொல்லல. தி அங்கெஸ்டல்டர் பேக்கரின்னு சொல்ல வேண்டாம், வெறும் அங்கெஸ்டல்டர்ன்னு சொல்லலாம். தி ஃபர்லெட்ஸ்டன் இன்ஜூர்டு ஃபர்லெட்ஸ்டர். ஸோ இது வந்து நீங்க அந்த நவுன் எல்லாம் சொல்ல வேணாம், அட்ஜெக்டிவே வந்து உங்களுக்கு நவுனா வந்துடும். ஸோ இங்க வந்து ஐன் பெக்கான்டர் von mir ist angestellter bei der Stadt. So அதுக்கப்புறமா er ist Sozialarbeiter und betreut Jugendliche. Gestern habe ich mit einem Verwandten gesprochen. Sie arbeitet auch mit Jugendlichen. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நீங்க இதோட மீனிங்ஸ் வந்து படிச்சுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா இந்த டெக்ஸ்ட் எங்கெல்லாம் பெரிய டெக்ஸ்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்க படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகேவா? எஸ் மேம். ஓகே, சூஸ்.